வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. எஸ், நேற்று நம்மளுடைய சுவாமிக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயம் நடந்திருக்கு. அஃப்கோர்ஸ் விகா ஃபேன்ஸ்க்குமே நேற்றைய அப்டேட்லாம் ஒரு ஸ்பெஷல் தான். அவங்கவுங்க உலகத்தில் இருக்க ஒவ்வொரு விஷயமும் அவங்கவுங்களுக்கு ஸ்பெஷல். ஸோ இந்த இடத்துல நம்ம சுவாமி வந்து பிசி பிரகாஷ் அவர்களை மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ கீப்பர் ஹரிஷ் இவர் வந்து மும்பை இந்தியன்ஸ் டீமில் விளையாண்டுருக்காரு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். காட்சிக்கிண்ண வெளியில் நம்ம விஜய் கூட சுவாமி கூட பண்ணார். சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிசி பிரகாஷ் இவர்கள் பற்றி சொன்னால் இந்தியன் ஃபார்மர், அதாவது ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஒரு விளையாண்டுருக்காரு. அது மட்டும் இல்லை, காரைக்குடி காளை அப்படின்ட்டு டிஎன்பிஎல், அதாவது தமிழ்நாடு ப்ரீமியர் லீக்கேஜ் இருக்கு இல்லையா, அதோட ஹெட் கோச்சாக இருக்கார். ரொம்பவே முக்கியமான விஷயம், டிஎன்சிஏ அப்படின்ட்டு நம்மளுடைய சுவாமி லெஜெண்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு இல்லையா, தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனில் இருக்கார். ஸோ இதில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் உங்களுக்கு தெரியும்ல, கீப்பர் ஹரிஷ் எப்படி ஒரு கிரிக்கெட்டை ரொம்ப விரும்பி வாழ்கிறாரோ. எஸ், அவர் ஒரு மும்பை இந்தியன்ஸ் பர்சன். கீப்பர் ஹரிஷ் அப்படின்னு அவரோட பேர்லேயே இருக்குது, உங்களுக்கே புரியும். அதே மாதிரி சுவாமியும் ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் ஃபேன். ஓகேவா, அவர் ஒவ்வொரு கிரிக்கெட் ரிலேட்டடான வீடியோஸ் அண்டு போஸ்ட் எல்லாமே அவர் லைக் பண்ணியிருக்கிறதுலாம் நிறைய பார்த்துருக்கேன். அவர் அதிகமாக லைக் பண்ணது அப்படிங்கிறது கிரிக்கெட் பேஸ்டு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளும் கிரிக்கெட் ரிலேட்டடாக ஓரளவுக்கு பார்ப்பேன், ஃபாலோ பண்ணுவேன். அதனால் ஸோ அந்தளவுக்கு அவருக்கும் கிரிக்கெட் பிடிக்கும். ஸோ இதில் அவங்கள மீட் பண்ணும்போது இந்த பர்சன் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். அப்படிங்கனால அது அவ்வளோ ப்ரௌடாக சொல்லியிருக்காரு. ஒரு லெஜெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவங்க எல்லாம் கை குலுக்கி சந்தோஷப்பட்டிருக்காங்க. அவங்களோட ஒரு அழகிய தருணம். நம்ம பிடிச்சவங்கள சந்திக்கும் போது அந்த பிடிச்ச தருணம் நமக்கும் பிடிச்சிருக்கு இல்லையா, எப்படியோ கனெக்ட் பண்ணிட்டு தான். உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பாக நேற்று சுவாமி இந்த ஸ்பெஷல் மொமெண்ட்டை கீப்பர் ஹரிஷ் அவர்களும் சுவாமி அவர்களும் ஷேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக கீப்பர் ஹரிஷ் அவருடைய ரெட்ரோ மூவி சூர்யாவுடையது பெரிய சக்ஸஸ் அடையணும் அப்படிங்கிறதான். கண்டிப்பாக வந்து பாருங்கள் எப்படி ஒரு கனெக்டடாக இருக்காங்க. சுவாமிக்கு இது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பிளாட்ஃபார்ம் வெளித்தரையில் அமையணும். அவங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.